அண்ணாதுரை தலைவர் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு. பல்லடத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை, கடுமையான தூர்நாட்டம், சாக்கடை நாற்றம். மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் இங்கே பல்லடத்தில் நகராட்சி பகுதியில் நடந்துகிட்டு இருக்குது. எப்படி இந்த மக்கள் மூச்சுட்டு நிம்மதியாக வாழ போகிறாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு நாற்றம். கொசு மருந்து பார்த்திங்கன்னா கொசு மருந்துகள் பல லட்சக்கணக்கில் வாங்குகிறாங்க. கடந்த 5 ஆண்டுகளாக கொசு மருந்து அடிக்கலை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சுகாதார சீர்கேடு இந்த பகுதியில் நிலவுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மேற்கு பல்லடத்தில் நாங்கள் நிற்கிறோம். இந்த கந்தசாமி கவுண்டர் வீதியில் 15வது வார்டில் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் குப்பை. இந்த நகராட்சி நிர்வாகம், நகராட்சி தலைவர், நகராட்சி ஆணையர் இவங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து குழுன்னு உட்காந்துட்டு ஏசி காரில், நம்மளோட வரிப்பணத்தில் ஏசி காரில் வளமுறாங்க, ஏசியில் வாழ்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் மூச்சுட முடியாமல் கடுமையான நாற்றத்தில், கடுமையான கொசுக்கடியில் பார்த்தீங்கன்னா இவங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாமே மருத்துவமனைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. மூச்சுட முடியல. ஆஸ்மா, இருமல், காய்ச்சல், சளி, பல்வேறு வியாதிகளில் இந்த பல்லடம் நகர மக்கள் சிக்கி தவிக்க. இதில் இருக்கிற அரசு நிர்வாகமாகட்டும், நகரமன்ற தலைவராகட்டும், எல்லாருமே அப்படித்தான் இருக்கிறாங்க. எனவே இதுக்கு ஒரு நல்ல தீர்வை மக்கள் தான் ஏற்படுத்துவாங்க. எனவே இன்னும் 2 நாளுக்குள்ளே இந்த குப்பையை இங்கேருந்து எடுக்கலைன்னா இந்த குப்பையெல்லாம் நகராட்சியில் கொட்டப்படும் என்பதை நாங்கள் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களை திரட்டி நகராட்சியில் குப்பை கொட்டும் போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். 15வது வார்டு மேற்கு பல்லடத்தில் நம்ம இருக்கிறோம். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் மனிதன் குடியிருக்க முடியுமா இந்த பகுதிங்கிறத மட்டும் பாருங்கள். கடுமையான தூர்நாற்றம். கிட்டத்தட்ட 200-300க்கு மேற்பட்டவங்க துப்புரவு பணியாளர் வச்சுருக்கிறாங்க நகராட்சி நிர்வாகம். ஆனால் பார்த்தீங்கன்னா முறையாக அந்த குப்பையில் தரம் பிரித்து வாங்குறதில்ல. குடியிருப்பு பகுதியில் நிற்க முடியாது, இந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையே பல்லடம் நகராட்சி செயல்பட்டு வர்றாங்க. அவங்களுக்கு இதில் இந்த குப்பையில் பல கோடி ரூபாய் சம்பாதிக்க வேணும், அதுதான் அவங்க நோக்கம். ஆனால் இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு, அவங்க வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 15வது வார்டு அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அங்கன்வாடி, குழந்தை படிக்கிற இடத்துல எவ்வளோ பெரிய சுகாதார சீர்கேடு எடுப்பாங்க பாருங்க. பெண்கள் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நகராட்சி நிர்வாகம் இதை பற்றி எந்த ஒரு கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை. நகராட்சி பணியாளர் என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இது சமயமாக இந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கருத்துக்களை கேட்போம். தொடர்ந்து பல்லடம் பகுதியில் இதே நிலை நீடித்து கொண்டிருந்ததால் நாம் நகராட்சிக்கு கொண்டு சென்று இந்த குப்பைகளெல்லாம் நகராட்சியில் கொண்டு போய் கொட்டுகின்ற ஒரு போராட்டத்தை விரைவிலே சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு சார்பாக நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கல்பனாங்க, மேற்கு பல்லடம் 15வது வார்டுங்க. அங்கன்வாடிக்கு பக்கத்தில், தண்ணி டேங்க் பக்கத்தில் குடியிருக்கிறேங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் பாருங்கள் எப்படி கிடக்குதுன்னு குப்பை எல்லாமே. இதில் கொண்டு கொட்டுறது நிறையா வீட்டிலேருந்து வருது. மருத்துவ கழிவு கிடைக்குதுங்க. நேற்று பேஞ்ச மழை இல்லைங்க, டிச்சில் ஃபுல்லாக அடைச்சிருச்சுங்க. டிச்சு ஃபுல்லாக அடைச்சி இந்த ரோடு ஃபுல்லாகவே வெறும் கழிவாகவே தான் போச்சுங்க. இதனால் கொசு, இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாததுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரே வாசங்க. அதனால் எங்களுக்கு ஏதாவது பார்த்து நடவடிக்கை எடுத்து இது கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுங்க. நகராட்சிக்காரர் இருக்கிற குப்பையை எடுத்து கட்டி வச்சுட்டு போகிறாங்க. இதை பார்த்து இருக்கிறவங்க எல்லோரும் கொண்டு கீழே தான் அது கூடயே தான் போடுறாங்க. சத்தம் போட்டோம்னா நான் ஒருத்தியாக போடுறேன், இவ்வளோ கிடக்குதுல்ல அப்படிங்கிறாங்க. யாருக்குமே பதிலே சொல்ல முடியுது இல்லைங்க. எங்களுக்கு ஏதாவது கிளியர் பண்ணி கொடுங்க, ஏதாவது நடவடிக்கை எடுங்க. இந்த வீட்டில் தான் நாங்கள் குடியிருக்கிறோங்க. நைட்டு கொண்டு நிறைய இப்படி குப்பையை கொட்டிட்டு போயிடுறாங்க. அது ஒரே கொசு இருக்கவே முடியலைங்க. வாசமே. எப்போ கொட்டுறாங்கன்னு தெரியல, எடுக்கிறதே இல்லைங்க. நகராட்சிக்காரர் இது மாதிரி கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் 10 நாள் ஆகுதுங்க எடுக்கிறதுக்கு. இப்படியே தான் கிடக்குதுங்க. மழை பெஞ்சா ஃபுல்லா அடைச்சு தண்ணி ஃபுல்லா ரோட்லயே தான் போகுதுங்க. அதான் குப்பை போய் உள்ள உளுந்து மழை பெஞ்சா தண்ணியே போறது இல்லைங்க. தண்ணி ஃபுல்லா ரோட்ல பின்னாடி ஃபுல்லா குப்பையாவே தான் இருக்குது. கொசு மருந்தெல்லாம் அடிக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் எது அடிக்கிறது இல்லைங்க தெரியலீங்க. 6 வருஷமா இருக்கு, இங்க அடிச்ச மாதிரி தெரியவே இல்லைங்க. சொல்லுங்க. சொல்லியாச்சுல இன்னங்க அதான் என்ன சொல்லியாச்சு. போட்டா என்ன பண்ணலாம்? அவகிட்ட சொன்னோம்னா நாங்க கட்டி வச்சுட்டு போயிடுறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப போடுறவங்களே என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க, நாங்க போடலங்கிறாங்க. சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டே தான் இருக்கு. பகல்ல பைக்ல கொண்டு கீழே போட்டு போயிடுறாங்க. அது ஹோட்டல்ல இருந்து இலை தட்டம் அது மாதிரி கொண்டு போடுறாங்க. பக்கத்துல இருக்கிற
மருத்துவ கழிவு வருது, பீர் பாட்டில் நிறைய கிடக்குது, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியல, கொண்டு வந்து கொட்டுறாங்க. செப்டிக் டேங்க் எல்லாமே எங்கேயோ இருந்து கொண்டு வந்து கொட்டுறாங்க. இங்க இருக்கிறவங்களும் கொட்டுறாங்க, எங்கேயோ இருந்து கொண்டு வந்து கொட்டிட்டே தான் இருக்கிறாங்க ஃபுல்லாமே. பக்கத்துல குழந்தை இருக்கிறாங்க, யாருமே அதை நினைக்கவே மாட்டேங்கிறாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு குப்பையை எடுத்து கிளியர் பண்ணி கொடுக்கணும். இங்கே எப்பவும் குப்பை கொட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஹலோ, இன்னைக்கு நாம அலச போற விஷயம் கொஞ்சம் முகம் சுளிக்க வைக்கிற ஆனா உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த தகவல் தொகுப்புல நாம பார்க்க போறது வெறும் செய்தி அல்ல, நம்ம எல்லாரோட அன்றாட வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய விஷயம். சரி, வாங்க கொஞ்சம் கூட தாமதிக்காம விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதல்ல இந்த கேள்வியே ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஊரை சுத்தமா வச்சுக்க வேண்டிய அதிகாரிகளே அந்த பொறுப்பை முற்றிலுமாக தட்டி கழிச்சா என்ன நடக்கும்? நம்ம வீட்டை சுத்தியும் தெருக்கழியும் குப்பை மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கிறத உங்களால கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா? அப்படி ஒரு மோசமான நிலைமை வந்தா சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க? அந்த அடிப்படை மோதலை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா பேச போறோம். பகுதி 1, பல்லடம் குப்பை நெருக்கடி. இப்போ நாம எங்க இருக்கோம்னா திருப்பூர் மாவட்டத்துல இருக்கிற பல்லடம் நகராட்சி. இங்க என்ன பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நகராட்சியில நீங்க எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரி, குப்பைகள் மலைமலையா குவிஞ்சு கிடக்கு. இது ஏதோ 1-2 தெருக்கள்ல நடக்கிற பிரச்சனை இல்லைங்க. ஒட்டுமொத்த நகராட்சியுமே ஒரு பெரிய குப்பை தொட்டியா மாறி இருக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதனால என்ன ஆகுதுன்னு பாருங்க. குப்பைகள் தேங்கி கிடக்கிறதால பல்லடம் மக்கள் ஒவ்வொரு நாளும் ரொம்பவே அவதிப்படுறாங்க. மூச்சு விட முடியாத அளவுக்கு தாங்க முடியாத துர்நாற்றம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கொசுக்களும் ஈக்களும் மொய்ச்சு நோய்கள் பரவுறதுக்கான மிக அபாயகரமான சூழ்நிலை உருவாகியிருக்கு. இது மக்களோட அடிப்படை சுகாதாரத்துக்கே வந்த பெரிய ஆபத்து இல்லையா? இந்த நிலைமை நமக்கோ இல்ல நம்ம குடும்பத்துக்கோ வந்தா நாம எவ்வளவு கஷ்டப்படுவோம்? அதே துயரத்துல தான் இப்போ பல்லடம் மக்களும் சிக்கி தவிக்கிறாங்க. அடுத்த பகுதி, புறக்கணிக்கப்பட்ட கோரிக்கைகளும் சுகாதார ஆபாயங்களும். நாம வரிய கட்டுறோம், பதிலுக்கு நிர்வாகம் அடிப்படை வசதிகளை செஞ்சு தரணும். இதானே நமக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் இருக்கிற எழுதப்படாத ஒப்பந்தம். ஆனா அந்த ஒப்பந்தம் இங்க எப்படி சுக்குநூறா உடைஞ்சிருக்குன்னு பாருங்களேன். ஒரு பக்கம் மக்கள் தயவு செஞ்சு எங்க பகுதியில் இருக்கிற குப்பையை அள்ளுங்கன்னு பல முறை அதிகாரிகள் கிட்ட கெஞ்சி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனா மறுபக்கம் பல்லடம் நகராட்சி நிர்வாகம் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம அப்படியே அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் உதவி கேட்டும் நிர்வாகம் ஒரு செவிட்டு சுவர் மாதிரி நின்னா எப்படி இருக்கும்? இதுதான் இப்போ அங்க நடக்குது. பகுதி 3, ஒரு வித்தியாசமான குப்பை போராட்டம். எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் அதுக்கு ஒரு தலைமை வேணும் இல்லையா? நிலைமை எல்லை மீறி போய் ஒரு கொதிநிலையை அடைஞ்சிருக்க இந்த நேரத்துல தான் மக்களுக்கான குரலா களத்துல இறங்குறாரு சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்போடு தலைவர் திரு அண்ணாதுரை. இனிமேலும் அமைதியா இருந்தா வேலைக்காகாது, எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஒரு வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வராரு. அதற்கான அறிவிப்பும் வெளியாகிடுச்சு. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? அவங்களோட போராட்ட களம். ஆம், வேற எங்கே இல்ல, அதே நகராட்சி ஆபீஸ் தான். அவங்களோட அதிரடி பிளான் என்னன்னா, ஊர் முழுக்க அள்ளப்படாம கிடக்கிற குப்பையெல்லாம் ஒன்னா சேர்த்து அதை அப்படியே கொண்டு போய் எந்த அதிகாரிகள் குப்பைய அள்ள மறுத்தாங்களோ அவங்க வேலை செய்யற அதே பல்லடம் நகராட்சி ஆபீஸ் வாசல்லையே கொட்டுறது. எப்பேற்பட்ட முரண் பாருங்க. குப்பைய அகற்ற வேண்டியவங்களோட இடத்துக்கே குப்பை தேடி போகுது. மக்களோட இந்த நூதனமான ஆனா ரொம்பவே கடுமையான எதிர்ப்ப இத ஆணித்தரமா பதிவு செய்யுது. கடைசியா நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுதான். மக்களோட இந்த தீவிரமான அதிரடியான நடவடிக்கையாவது பல்லடம் நகராட்சி நிர்வாகத்தை தூக்கத்திலிருந்து எழுப்புமா? அவங்க கடமையை செய்ய வைக்குமா? இல்ல நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான இந்த மோதல் இப்படியே தொடருமா? ஒரு குடிமை போராட்டத்தோட எல்லைகள் என்ன, நிர்வாகத்தோட பொறுப்பு எங்க தொடங்குது அப்படிங்கறத நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சிந்திக்கணும். ஏன்னா இது பல்லடத்துக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு நம்ம ஊருக்கும் நடக்கலாம். அதிகாரத்தோட காதுகளை கிழிக்கிற இந்த போராட்டம் சக்சஸ் ஆகுமான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கான தேடலை இங்க இருந்து தொடங்குங்க.